வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாண சாப்பாடு. பாலைவனத்தில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நாங்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு வெஜிடபிள் ஃபார்மை தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு வெஜிடபிள் ஃபார்முக்கு போயிட்டு அங்கே இருக்கிற காய்களை நம்ம கையாலேயே பறிக்கிறது குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கல்யாண சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அல் புனைன் ஃபார்ம், அந்த ஃபார்முக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த ஃபார்ம் வந்து ஜுபைல் சிட்டியிலேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து வீட்டில் இருந்து கிளம்பும் போது 1 மணிக்கு மேலே இருக்கோம். அதனால் எங்களால் ஃபார்மை ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல. வின்டர் சீசன்றதால சீக்கிரமே இருட்டாகவும் செஞ்சிருச்சு. நாங்கள் ஃபார்ம் 1 மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இந்த டைமுக்கு கிளம்புனோம். ஆனால் உண்மையிலே ஃபார்ம் வந்து ஃப்ரைடேஸில் மட்டும்தான் 1 மணிக்கு மேலே ஓப்பன் ஆகும். மற்ற நாட்களில் காலையில் 8:30லேருந்து 9 மணிக்குள்ளேயே ஓப்பன் ஆகிடும்னு சொன்னாங்க. சிட்டியிலேருந்து ரொம்ப தூரம் வெளில வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பாலைவன மணலெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பில்டிங் பேச்சுலர்ஸோட கேம்ப்பு. இந்த மாதிரி கேம்பெல்லாம் சிட்டியிலேருந்து ரொம்ப அவுட்டரில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபார்ம் கிட்டே வந்துட்டோம். ஃபார்முக்குள்ளே வந்தோடனே நிறைய மரங்களை பார்க்க முடிஞ்சது. இதுதான் வந்து அந்த ஃபார்மோட என்ட்ரன்ஸ். வாங்க இப்போ நம்ம ஃபார்முக்குள்ளே போகலாம். இந்த ஃபார்மில் உள்ளே போகிறதுக்கு ஒரு காருக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக 50 ரியால் பே பண்ணோம். இந்த 50 ரியாலை நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அந்த பில்லில் மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. போகிற வழியில் நிறைய டேட்ஸ் மரங்கள் இருந்துச்சு. டேட்ஸ் ஃபார்மும் இருந்தது. உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ரோடோட 2 சைடும் எவ்வளோ மரங்கள் பாருங்கள். இதை பார்க்கறதுக்கு நம்ம ஊரில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருந்தது. இதை தாண்டி போன உடனே குழந்தைங்களோட விளையாடுற ஏரியா வந்துச்சு. அன்றைக்கி வீக் டேஸுன்றதால கூட்டம் எதுவும் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. குழந்தைங்கள ஃபார்முக்குள்ளே கூப்பிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி ட்ரெயின் ரைடெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரேன்னு போனாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த டீயை சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ஃபார்முக்குள்ளே காய் பறிக்கலான்னு போயிட்டுருக்கோம். ஃபார்ம் முழுக்க உள்ள செடிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலமாக தண்ணி சப்ளை பண்ணுறாங்க போல் இருக்குது. இங்கே நீங்கள் கீழே பார்க்குற கலர் கலராக இருக்கிற இந்த வண்டியும் குழந்தைங்கள கூப்பிட்டு போகிற ஒரு வண்டி தான். இந்த பக்கம் நிறைய மாடுகள் பார்க்க முடிஞ்சிச்சு. பாலைவனத்தில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் மாடுகள் பார்க்குறேன். இது பாவக்காய் கொடி. இதை தாண்டி போன உடனே நிறைய மக்காச்சோள செடிகள் இருந்துச்சு. அதில் ஆனால் சோளக்கதிர் எதுவும் இல்லை, செடி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் வீட்டிலேருந்து கேரி பேக்ஸ் கொண்டு போயிருந்தோம். அதில் பறித்து போட்டுக்கிட்டோம். அவங்க கேரி பேக் எதுவும் கொடுக்கறதில்ல, நம்மளே வீட்டிலேருந்து கொண்டு போயிட்டா ஈஸியாக பறித்து போட்டுக்கலாம். குழந்தைங்கள இந்த செடிகளுக்கு நடுவில் கூப்பிட்டு போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் கூப்பிட்டு போக வேண்டியிருந்தது. அடுத்து நம்ம போனது ஒரு பூசணிக்காய் தோட்டத்துக்கு. இந்த பூவை பார்த்து நானும் இது பூசணிக்காய் தோட்டம் தான் நினச்சேன். ஆனால் அங்கே இருந்த காயை பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் மாதிரியே இல்லை, சுரக்காய் மாதிரி இருந்தது. சின்னதாக ஒரு காயை பறிச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து அடுத்த தோட்டத்துக்கு போனோம். அது முள்ளங்கி தோட்டம்னு நினச்சோம். ஆனால் கிட்ட போய் பார்த்தா அது வந்து பாலக்கீரை. ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேல்னு இருந்த பாலக்கீரையை கொஞ்சம் பறிச்சிக்கிட்டோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சோம்பு செடியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதும் கொத்தமல்லி தோட்டம் வந்தது. கொத்தமல்லி எல்லாம் ரொம்ப சின்ன செடியாக தான் இருந்தது. இந்த மாதிரி கொத்தமல்லிக்கு நடுவில் மணத்தக்காளி கீரையும் இருந்தது. மணத்தக்காளி கீரைலாம் இங்கே கடையில் கிடைக்காது. அதனால் நாங்கள் மணத்தக்காளி கீரையும் பறிச்சுக்கிட்டோம். குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி கொத்தமல்லி பறித்தாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வாசனை குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து நாங்கள் போனது ஒரு மிளகாய் தோட்டத்துக்கு. இங்கே வந்து பச்சை மிளகாய் மட்டும் இல்லாமல் பஜ்ஜி மிளகாய் இருந்தது, கொடை மிளகாய் இருந்தது. தோட்டத்துக்கு பக்கத்துலேயே குக்கும்பர் தோட்டமும் இருந்தது. ஆனால் அங்கே வந்து கொடியெல்லாம் காஞ்சி போயிருந்தது. அடுத்து நம்ம வந்தது ஒரு கத்திரிக்காய் தோட்டத்துக்கு. கத்திரிக்காய் தோட்டம் ஒரு டேட்ஸ் ஃபார்முக்கு நடுவில் போட்டிருந்தாங்க. கத்திரிக்காய் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே எக் பிளான்ட்டுன்னு சொல்கிற அந்த பெரிய கத்திரிக்காய் தோட்டமும் இருந்தது.
ஆனால் அதுக்குள்ளே போக முடியல, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. வெளியவே நின்று வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ரொம்ப பெரிய ஃபார்மு, அதனால் எங்களால் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல. வீக்கெண்டில் இங்கே ஹார்ஸ் ரைடு அப்புறம் டெம்ப்ரரியாக சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இங்கே வர குழந்தைங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே குழந்தைங்களுக்காகவும் நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க. நாங்கள் பறிச்சிட்டு வந்த காயெல்லாம் பில் போட்டோம். அங்கேயே நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. தேவைப்பட்டால் நம்ம அங்கேருந்தும் வாங்கிக்கலாம். அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா வழியாக வீட்டுக்கு வந்தோம். இந்த மாதிரி லைட்ஸோட இந்த இண்டஸ்ட்ரீஸை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபார்முக்கு போயிட்டு வந்த இந்த ஒன் டே ஏதோ நம்ம இந்தியாவில் நம்ம ஊரில் இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து